அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் இனிய ஈதுல் ஃபித்ருடைய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். தகப்பல் அல்லாஹு மின்னா மின்கும். அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பெருநாள் தினத்தில் நாம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பது போன்று அல்லாஹு தஆலா எந்நாளும் நம்மை மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில் ஆக்கி வைப்பானாக. நாளை மறுமையிலே இதுபோன்று நல்லவர்களுடைய கூட்டத்திலே நாம் அனைவர்களும் ஒன்று சேரக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த ரமதானினுடைய பல்வேறு கடமைகளில், பல்வேறு இபாதத்துகளில் கடைசி கடமை ரமதான் விடைபெறக்கூடிய நேரத்தில், விடைபெற்ற நேரத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஒரு கடமை இபாதத்து தான் சதகத்துல் ஃபித்ர். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெருநாள் தர்மம். பெருநாள் தர்மத்தை பொறுத்தவரை, சதகத்துல் ஃபித்ர் வரை யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுப்பது கடமையோ அவர்கள் இந்த ஃபித்ராவை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஜகாத் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரிற்காகவும் ஃபித்ராவை தனித்தனியாக அவர் நிறைவேற்ற வேண்டும். ஒரு நபரினுடைய ஃபித்ராவினுடைய அளவு என்பது ஹனஃபியை பொறுத்தவரை 1 கிலோ 633 கிராம் அரிசி அல்லது கோதுமை, அல்லது தேவைப்பட்டால் அதனுடைய விலையை, கிரயத்தை நாம் பணமாக நாம் கொடுக்கலாம். தற்பொழுது தமிழகத்தில் ஜமாஅத்துல் உலமாவினுடைய அறிவிப்பின்படி ஃபித்ராவினுடைய அளவு தொகை 90 ரூபாய் என்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை நாம் 100 ரூபாயாக அல்லது அதற்கு மேலாக நாம் முடிவு செய்து கொடுத்தாலும் பேணுதல் என்ற அடிப்படையில் அது ஜாயிஸான ஒரு தொகைதான், அனுமதிக்கப்பட்ட ஒரு தொகைதான். அதே போல் ஷாஃபியாக்களை பொறுத்தவரை 2 கிலோ 400 கிராம் அரிசி அல்லது கோதுமையாக ஒரு நபரினுடைய ஃபித்ராவாக கொடுக்க வேண்டும். கிரயம் கொடுப்பதென்பது ஷாஃபியில் அனுமதிக்கப்படலை. எனவே ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவர்கள் பொருளாக மட்டும்தான், அரிசி அல்லது கோதுமையாக மட்டும்தான் அவர்கள் கொடுக்க முடியும். ஒவ்வொரு நபரினுடைய தனிநபர் ஃபித்ராவையும் அவர்கள் கட்டாயம் நாம் நிறைவேற்றியாக வேண்டும். ஃபித்ராவை பொறுத்தவரை நாம் பலமுறை சொல்லி இருக்கின்றோம், 2 விதமான நன்மைகளை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கின்றான். ஒன்று, நாம் வைத்த இந்த நோன்பிலே ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு இந்த ஃபித்ராவை அல்லாஹ் கடமையாக ஆக்கி இந்த ஃபித்ராவின் மூலம் அந்த நோன்பினுடைய குறைகளை அல்லாஹ் நிவர்த்தி செய்கின்றான். 2வது நன்மை, இந்த ஃபித்ராவின் மூலம், ஃபித்ரா கொடுப்பதின் மூலமாக அன்றைய பெருநாளினுடைய நாளிலே ஏழைகள் பசியற்றவர்களாக, வயிறு நிறைந்தவர்களாக அவர்கள் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது அங்கு ஏற்படுகின்றது. எனவே கட்டாயம் இந்த சதகத்துல் ஃபித்ரை, பெருநாள் தர்மத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நபரின் சார்பாகவும் நாம் ஃபித்ராவை நிறைவேற்ற வேண்டும். ஜகாத் கடமையாக இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களும், யார் ஜகாத் வாங்குவதற்கு தகுதியானவர்களாக, ஏழைகளாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்கணும். அதே போல் பெருநாள் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி, தொழுகைக்கு முன்னாடி இந்த கடமையை நாம் நிறைவேற்றி முடிச்சிடணும். ஒருவேளை நாம் பெருநாள் தொழுகைக்கு அப்புறம் போய் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது பெருநாள் தர்மம் அல்ல, சாதாரண ஒரு தர்மம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் எப்போ இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், சஹாபாக்களுடைய அந்த விஷயங்களின்படி சில சஹாபாக்கள், சில நபித்தோழர்கள் ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு முன்பிருந்தே அவர்கள் அதை கொடுத்து வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஃபித்ராவினுடைய விஷயத்தை நாம் முன்பிருந்தே நாம் கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்யலாம், தவறு கிடையாது. எனவே பெருநாள் தொழுகைக்கு நாம் வருவதற்கு முன்பாகவே இந்த ஃபித்ராவை நாம் கொடுத்து விட்டு வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நாம் இதுவரை செய்து வந்த எல்லா விதமான நோன்புகள், எல்லா விதமான திக்ர் திலாவத்துகள், எல்லா விதமான உபரியான வணக்கங்கள், கடமையான வணக்கங்கள், அத்துணை இபாதத்துகளையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அதிலே சிறிய பெரிய குறைகள் இருந்தாலும் பிழை பொறுத்து அதனுடைய நன்மைகளை நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. மீண்டும் மீண்டும் இது போன்ற ஒரு ரமலானை நம்மளுடைய வாழ்க்கையிலே அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவர்களுக்கும் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஒற்றுமையாக ஆக்கி அருள் புரிவானாக.